பிணைப்போடு கலந்து கொள்வதற்காக வெளியே தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எப்படி வந்தீங்களோ தெரியல, நான் அந்த குரூப்பில் ஒரு ஆளாகவே வந்திருக்கேன். ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 96, 97 என்னுடைய அக்காவுடைய திருமணத்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லாம் ரொம்ப நாங்கள் கேட்டுருந்தோம். அதெல்லாம் மறக்க முடியாதது தான். ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் ஒரு பெயர் பெற்ற ஒரு குரூப்பாகத்தான் இன்னைக்கு அது இருக்கிறது. ஸோ இன்னைக்கு அது சார்ந்த நிர்வாகிகளாம் சந்திக்கின்ற வாய்ப்பாகவும் உங்களோடு சேர்ந்து இந்த குடும்ப சங்கத்தில் நான் கலந்துக்கிறது எனக்கான ஒரு பெருமை. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என் குழலிலிருந்து யாழிலிருந்து என்பது மக்கள் மழலை சொல் கேளாதது அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு பிடித்த குரல் தான். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எவ்வளோதான் இசை வாசிச்சுக்கிறோம் பாடுறோம் என்ன இருந்தாலுமே வீட்டில் நம்முடைய பெற்ற பிள்ளைங்க அந்த மழலை சொல்ல கேட்காதவங்களுக்கு தான் அது பெருசாக தெரியுமா. என்னை பொறுத்தவரைக்கும் மழலை சொல் எந்த அளவுக்கு இனிமையானோ அதே மாதிரி எங்களுடைய இசை கச்சேரி சாத்திருக்கின்ற அந்த மெல்லிசை கலைஞர்கள் அந்த குரலும் பிறந்து வளர்ந்தப்போ அப்போ ஃபஸ்ட்டு தவழ்ந்து அந்த குழந்தை பேசுறது எல்லாம் அப்புறம் பெரிய அளவுக்கு கூட பெரிய பெரிய விஷயம்லாம் பேச போயிடுது. அதோட மழலை சொல்ல மறந்துடுறோம். ஆனால் அதை மீண்டும் ஞாபகப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து குழந்தைகள் சார்ந்து பாடுகின்ற பாட்டு, அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்கின்ற மாதிரி பாட்டெல்லாம் பாடும் பொழுது இன்னும் அது நமக்கு காதுக்கு இனிமையான ஒன்றாகத்தான் அதை நான் பார்க்குறேன். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மேடையில் நாங்கள்லாம் பேசுகிறோம், தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஒரு நிலத்தை உழுவுறதுக்கு சமம் என்று சொல்லுவோம். அந்த அளவுக்கு எனர்ஜி போகும். ஆனால் அதையெல்லாம் மறந்து நீங்கள் ரசிக்கிறீங்க, நீங்கள் கைத்தட்டுறீங்கிற பேரில் கீபோர்டில்